Hello all, இன்னைக்கு LeetCode problem 232 implement queue using 2 stacks பார்க்க போறோம். உங்களோட டாஸ்க் இதுதான். Queue should support following operations. NQ of x அப்படின்னா insert element into the queue. DQ னா remove the front element. Peek னா return the front element. Empty னா check whether the queue is empty. இந்த டாஸ்கை 2 ஸ்டாக் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். NQ of 10, 20, 30. அப்போ Qல என்ன இருக்கும்? 10, 20, 30 இருக்கணும். DQ பண்ணும்போது ஃப்ரண்ட் எலிமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் இன் எலிமெண்ட் 10 வந்துட்டு ரிமூவ் ஆயிடணும். NQ of 40. இப்போ ரேர் எண்டில் 40 இன்சர்ட் ஆகணும். 20, 30, 40 இருக்கும். பீக் கால் ஆகும்போது 20 டிஸ்பிளே ஆகணும். DQ கால் ஆகும்போது 20 delete ஆகி Qல 30, 40 மட்டும் இருக்கணும். Q ஆப்ரேஷன்ஸ் இதுதான். Q ஒர்க்கிங் பிரின்சிபல் வேணும்னா என்னோட Q வீடியோவை பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வேணும். கான்செப்ட் இதுதான். நம்ம 2 ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டாக் 1, ஸ்டாக் 2. ஸ்டாக் 1 எக்ஸ்க்ளூசிவாக இன்சர்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டாக் 2 எக்ஸ்க்ளூசிவாக டெலீஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணணும். எப்போவுமே ஸ்டாக் 2 எம்டியாக இருந்ததுன்னா ஸ்டாக் 1ல் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஸ்டாக் 2ல் போடணும். ஸோ நீங்கள் ஸ்டாக் 1ல் இருக்கிற கண்டென்ட்ஸை ஒன்றா பாப் பண்ணி ஸ்டாக் 2ல் போடும்போது ஸ்டாக் 1ஓட ஆர்டர் அப்படியே ஸ்டாக் 2ல் ரிவர்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் டிக்யூ பண்ணும்போது கரெக்டாக ஃபர்ஸ்ட் இன் எலிமெண்ட் ஃபஸ்ட்டு அவுட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இன் எலிமெண்ட் ஃபஸ்ட்டாக வெளியில் வந்துடும். அதுதான் FIFO. ஓகேங்களா? ஸோ கோர் கான்செப்ட் இதுதான். 2 ஸ்டாக் யூஸ் பண்ணணும். ஒன்று இன்சர்ஷனுக்கு, ஒன்று டெலீஷனுக்கு. ஸ்டாக் 2 எம்டி ஆகும்போது ஸ்டாக் 1ஓட கண்டென்ட்ஸை எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டாக் 2ல் போட்டு ஸ்டாக் 2ல் இருந்து பாப் பண்ணணும். அதுதான் டிக்யூ. சரி, NQ DQவோட அல்கோதம் பார்ப்போம். NQவோட அல்கோதம் ரொம்ப சிம்பிள். NQ ஆஃப் எக்ஸ் ஓட ஒரே ஒரு ஸ்டெப் தான். புஷ் எக்ஸ் இன்டூ ஸ்டாக் 1. எப்போவுமே புஷ் தி எலிமெண்ட்ஸ் இன்டூ ஸ்டாக் 1. ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ல தான் நீங்கள் புஷ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான அல்கோதம். நெக்ஸ்ட் டிக்யூ. டிக்யூவோட அல்கோதம் பாருங்க. ஸ்டெப் 1ல் 2 ஸ்டாக்குமே எம்டியாக இருந்ததுன்னா Q அண்டர்ஃப்ளோ கண்டிஷன். ஓகேங்களா? ஸ்டெப் 2, இப்போ 2 ஸ்டாக் எம்டியாக இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஸ்டெப் 2, இப்போ செகண்ட் ஸ்டெப் எம்டியாக இருந்ததுன்னா ஸ்டாக் 1ல் இருக்கிற கண்டென்ட்ஸை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் ஸ்டாக் 2ல் போடுங்க. போட்டதுக்கப்புறம் ஸ்டாக் 2ல் இருக்கிற டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டை பாப் பண்ணுங்க. அதுதான் டிக்யூ. நான் திரும்பவும் சொல்கிறேன். NQ ஆப்ரேஷன் ரொம்ப சிம்பிள். இன்சர்ட், அதாவது புஷ் இன்டூ ஸ்டாக் 1. அதுதான் NQ ஆப்ரேஷன். எக்ஸுங்கிற எலிமெண்ட்டை ஸ்டாக் 1ல் புஷ் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான். டிக்யூ ஆப்ரேஷனில் 3 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்டாக் 2 எம்டியாக இருந்ததுன்னா நீங்கள் டிக்யூவே பண்ண முடியாது. Q அண்டர்ஃப்ளோ. ஓகே, ஸ்டெப் 2 என்னன்னா ஸ்டாக் 2 எம்டியாக இருந்ததுன்னா ஸ்டாக் 1ல் கண்டென்ட்ஸ் இருந்ததுன்னா ஸ்டாக் 1ஓட கண்டென்ட்ஸ் எல்லாம் ஸ்டாக் 2க்கு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் 2ஓட டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டை பாப் பண்ணிடணும். பீக்கோட அல்கோதம் பாருங்க. பீக்கோட அல்கோதமும் டிக்யூவோட அல்கோதமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டெப் 1ல் அதே மாதிரி 2 ஸ்டாக்கும் எம்டியான்னு செக் பண்ணுறீங்க. எம்டினா Q எம்டி. ஸ்டெப் 2ல் பாருங்க. ஸ்டாக் 2 எம்டியாக இருந்து ஸ்டாக் 1ல் கண்டென்ட் இருந்ததுன்னா ஸ்டாக் 1ஓட கண்டென்ட்டை எல்லாம் ஸ்டாக் 2க்கு மூவ் பண்ணி இங்கே ஸ்டாக் 2ல் இருக்கிற டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறீங்க. டிக்யூவில் delete பண்ணுறீங்க, இங்கே ரிட்டர்ன் மட்டும் பண்ணுறீங்க. எம்டி பாருங்க. 2 ஸ்டாக்கும் எம்டினா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், இல்லைனா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகும். இதுவும் ரொம்ப சிம்பிளான அல்கோதம். ஓகே, ஸோ இப்போ கோர் கோடு பார்ப்போம் NQக்கும் DQக்கும். ஸோ void NQ ஆஃப் index. எக்ஸுங்கிற எலிமெண்ட்டு தான் நீங்கள் புஷ் பண்ணணும். ஸோ புஷ்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். இங்கே push 1 ஆஃப் எக்ஸ். push 1 எப்படி எழுதுறது? என்னோட ஸ்டாக் வீடியோ பாருங்கள். புஷ் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணி எழுதுறதுன்னு ஸ்டாக் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இவ்வளோதான் NQ. NQங்கிறது என்ன? புஷ் கண்டென்ட்ஸ் இன்டூ ஸ்டாக் 1. அதுதான் push 1 ஆஃப் எக்ஸ் செய்து. DQ பாருங்க. DQ ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? ஸ்டெப் 1 பார்த்தோம் இல்லையா? 2 ஸ்டாக்கும் எம்டியான்னு செக் பண்ணுது. எம்டினா ரிட்டர்ன் -1. ஓகேங்களா? நீங்கள் DQ பண்ண முடியாது.
அடுத்தது பாருங்க, ஸ்டெப் 2ல பார்த்த கண்டிஷன். ஸ்டாக் 2 எம்டியாக இருந்ததுன்னா ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வைல் லூப் என்ன பண்ணும், என்னோட ஸ்டாக் 1 கண்டென்ட்ஸை எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டாக் 2ல போடும். ஸ்டாக் 2ல போட்டதுக்கப்புறம் ஸ்டாக் 2ல இருக்கிற டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது, அதாவது டிக்யூ பண்ணுது. இதுதான் டிக்யூ ஆப்ரேஷன். ஃபைன். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இனிஷியல் ஸ்டேட் 2 ஸ்டாக் இருக்குது, 2 ஸ்டாக்குமே எம்டி. ஸ்டெப் நம்பர் 2, NQ of 10. 10 ஸ்டாக் 1ல புஷ் பண்ணுறேன். NQ of 20. 20 ஸ்டாக் 1ல புஷ் பண்ணுறேன். NQ of 30. 30 ஸ்டாக் 1ல புஷ் பண்ணுறேன். லாஜிக்கல் வியூ ஆஃப் Q பாருங்க, Qல 10, 20, 30 இருக்குது. எல்லா எலிமெண்ட்ஸுமே ஸ்டாக் 1ல இன்சர்ட் ஆகுது. ஸ்டாக் 2 நான் இங்கே யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுதான் NQ ஆப்ரேஷன். DQ ஆப்ரேஷன் பண்ணும்போது ஸ்டாக் 2ல இருந்து தான் நான் delete பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட் பாருங்கள், ஸ்டாக் 1ல 10, 20, 30 இருக்குது. 30 தான் டாப் மோஸ்ட் எலிமெண்ட். ஸ்டெப் 2ல 30 ஸ்டாக் 1லேருந்து ஸ்டாக் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸ்டெப் 3ல 20 ஸ்டாக் 1லேருந்து ஸ்டாக் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸ்டெப் 4ல 10 ஸ்டாக் 1லேருந்து ஸ்டாக் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கியூவோட ஆர்டர் என்ன, 10, 20, 30ன்னு இருக்கும். லாஜிக்கல் வியூவோட கியூவோட ஆர்டர். ஸோ டாப் மோஸ்ட் எலிமெண்ட் 10 தான் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் உள்ளே வந்தது. இப்போ நீங்கள் பாப் பண்ணிங்கன்னா, ஸ்டாக் 2லேருந்து பாப் பண்ணிங்கன்னா 10 டெலீட் ஆகிடும். இப்போது கியூவோட ஒர்க்கிங் பிரின்சிபல் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும், ஸ்டாக் 2 எம்டியாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் 1ல இருக்கிற கண்டென்ட்ஸை ஸ்டாக் 2க்கு மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணிங்கன்னா ஸ்டாக் 1ஓட கண்டென்ட்ஸ் ஸ்டாக் 2ல ரிவர்ஸ் ஆர்டரில் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பாப் பண்ணிங்கன்னா கியூவோட பிரின்சிபல் வயலேட் ஆகாது. இதுதான் டிக்யூ ஆப்ரேஷன். ஃபைன். இப்போ பீக்கோட கோடு பார்ப்போம். பீக்கோட கோடும் டிக்யூவோட கோடும் கிட்டத்தட்ட சேம் தான். ஸ்டெப் 1, 2 ஸ்டாக்கும் எம்டியான்னு செக் பண்ணுறேன். எம்டினா ரிட்டர்ன் -1, என்னால் பீக் பண்ண முடியாது. கியூ எம்டி. ஸ்டெப் நம்பர் 2, நான் ஸ்டாக் 2 எம்டியான்னு செக் பண்ணுறேன். ஸ்டாக் 2 எம்டினா ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணி ஸ்டாக் 1ஓட கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாக் 2க்குள்ளாரே போடுறேன். அதுக்கப்புறமேல் டாப் ஆஃப் ஸ்டாக் 2வை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இதுதான் பீக். எம்டி ரொம்ப சிம்பிள். 2 ஸ்டாக்கும் எம்டினா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். டைம் காம்ப்ளெக்சிட்டியை அனலைஸ் பண்ணலாம். NQ ஆப்ரேஷனும் எம்டி ஆப்ரேஷனும் ஆர்டர் ஆஃப் 1. டிக்யூவும் பீக்கும் ஆர்டர் ஆஃப் 1 அமார்டைஸ்ட். இங்கே ஒரு கேள்வி வரும், டிக்யூலையும் பீக்லேயும் ஒரு வைல் லூப் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஒரு வைல் லூப் இருந்தால் ஆர்டர் ஆஃப் என்ன இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கரெக்டு தான். ஆனால் அமார்டைஸ்ட் காஸ்ட், அதாவது நான் ஆவரேஜ் அவுட் எடுக்கும்போது இந்த வைல் லூப் இருந்தாலும் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஸ்டாக் 1லேருந்து ஸ்டாக் 2க்கு அதோட லைஃப் டைமில் ஒரு தடவை தான் மூவ் ஆகுது. அதனால் இதோட அமார்டைஸ்ட், அதாவது ஆவரேஜ் காஸ்ட் ஆர்டர் ஆஃப் 1. ஸோ டிக்யூவும் பீக்கோட அமார்டைஸ்ட் காஸ்ட் ஆர்டர் ஆஃப் 1. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஹாப்பி லேர்னிங்.